ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் ஏராளமான முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு நடந்துச்சு. அதில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஸ்பெயின் பேசினதெல்லாம் ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயமாக இருக்குது. அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதே போல் இன்றைக்கி ஈரானுடைய அதிபர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அனியா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் எப்படியெல்லாம் நாங்கள் உதவ போகிறோம் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி ஐஆர்ஜிசி படை தளபதி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போரில் நேரடியாக கூட கலந்து கொள்வோம்னு சொல்லி. இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நேரடியாகவே போர்க்களத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல போர் நிறுத்தத்தை பற்றியான செய்திகள் வந்திருக்குது. எஜிப்டில் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இப்போ தோஹா கட்டாரில் அதை பற்றி பேசி கொண்டிருக்காங்க. முக்கியமாக நேற்றைய தினம் 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் இஸ்ரேல் கேட்டிருக்காங்க, எந்த பிணைக்கேதியிலாம் முதல்ல விட போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஹமாஸ் அதை சொல்ல மறுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர்த்துடைய நிலைமை மோசமாக ஏற்கனவே அங்கே இருந்துட்டு இருக்கு. அதை அவ்வப்போது ஹமாஸ் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுடைய ஆட்கள்லாம் இங்கே இறந்துட்டு இருக்காங்க, லேட் பண்ணாமல் மீட்டுக் கொள்ளுங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ உயிரோடு இருக்கவங்களுடைய லிஸ்ட்லாம் சொல்லும் போது தெரிஞ்சிருங்கிறதுனால நாங்கள் யாரை விட போகிறோங்கிறத இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவதாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எகிப்துடைய எல்லையாக இருக்கக்கூடிய அந்த ரஃபா பகுதி, அந்த பிலடெல்பியா காரிடோர் இருக்கு, அந்த பிலடெல்பியா காரிடோரில் தங்களுடைய இராணுவத்தை 700 பேர்த்த நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருக்காங்க. இதை ஹமாஸ் மறுத்திருக்காங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே என்ன ஒப்பந்தம்னா அங்கே எஜிப்ட் தான் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இவங்க எஜிப்டில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்களுடைய இராணுவத்தில் 700 பேர்த்த கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா காசாக்கு வெளியே நிறுத்தி வைப்பாங்களாமா. இது எதுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க? எப்போ வேணும்னாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோலை மீறி எதுவும் உள்ளே போக முடியாமல் வெளியே வர முடியாமல் பண்ணுறதுக்காகத்தான் அந்த 700 பேர்த்த நிறுத்துறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அதை ஹமாஸ் மறுத்திருக்காங்க. நீங்கள் உள்ளக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது, உங்கள் இடத்துக்கு நீங்கள் திரும்பி போயிடணும், எங்கள் இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் யார் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லையில் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தா ஹமாஸ் தரப்புலேருந்து முன் வச்சிருக்காங்க, நிரந்தரமாக போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நிறுத்தி போட்டு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தடவை நிறுத்திட்டா நிறுத்தியாச்சு, அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு நீங்கள் எங்கள் பக்கம் வரக்கூடாது, நாங்கள் உங்கள் பக்கம் வரமாட்டோம், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் தனியாக விட்டுருங்க, நாங்கள் தனி நாடு, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, திருப்பி எப்பயுமே நீங்கள் வந்துடக்கூடாது போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசப்பட்டிருக்கு. இதை தான் சீஸ்ஃபயர்ல பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்க அறிவிப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி பார்க்கும்போது இன்னைக்கு அல் ஜசீரா எப்படி தலைப்பிட்டு போட்டிருக்காங்கன்னா, $100 மில்லியன் என்ன பண்றாங்கன்னா காசாவுக்கு இப்போது அமெரிக்கா கொடுக்க இருக்கிறாங்க. ஏன்னா காசா மக்கள் எல்லாமே அழிஞ்சிருக்குது, அதனால நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு $100 மில்லியன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மறுபக்கம் இஸ்ரேலுக்கு என்ன பண்றாங்கன்னா 227 டன் அளவுக்கு குண்டுகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுவரை பங்கர் பிளாஸ்டர் பாம் அனுப்பாம வச்சுட்டு இருந்தாங்க. அதை அனுப்ப ட்ரை பண்ணும் போது தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் அங்கே வெடிச்சிச்சு. மாணவ மாணவிகள்லாம் தடுத்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஒரு கப்பலையை அனுப்பாமல் இருந்தாங்க. அதை இப்போ அனுப்புறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்கா குண்டை கொடுக்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இவங்களுக்கு காசை கொடுத்துட்டு அவங்கள வச்சு இவங்க மேலே குண்டு தாக்குதல் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம பாலஸ்தீனத்துக்கு நல்லா செஞ்ச மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்க்கும்போது உதவுன மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அமெரிக்கா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் பல வருஷமாக இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்களை மனிதநேயமிக்க நாடுகள் நினைச்சுப்பாங்க. காசு கொடுக்கறதுனால காசெல்லாம் கொடுத்துருவாங்க. காசை கொடுத்து போட்டு ஆள் வச்சு கொள்றதே அவங்கதான். அந்த குண்டுகள் ஒண்ணு போட்டாவே அதை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளை அழிச்சிரும். ஏன்னா ஒவ்வொன்றுமே 200 கிலோவுக்கு மேல எடை கொண்டதாக இருக்குமாம் அந்த குண்டுகள். பங்கர் வரையுமே தாக்குதல் செய்யக்கூடிய குண்டுகளா இருக்கு. பங்கர் எவ்வளவு தூரம் அவங்க கட்டமைத்து வச்சிருப்பாங்க. அந்த கட்டமைப்பையே இடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா தரைக்கு மேல இருக்கிறது, அதை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்துமே சேர்ந்து அழிந்து போகும். அடுத்து ரொம்ப முக்கியமாக நேத்து பார்த்தா 75வது சமிட் மாநாடு நடத்தப்பட்டிருக்குது. நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங் தான் அது. 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மீட்டிங்ல கலந்துருக்காங்க. கலந்துருக்கிறதுல பார்க்கும்போது துருக்கியும் ஒரு நேட்டோ நாடா இருக்குது. அதுலயும் ஆயுதம் பலம் கொண்ட நாடுகள்ல ஒன்று நம்பர் 1 நாடாக துருக்கி இருந்து கொண்டிருக்கு. அதுல பேசும்போது அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம உக்ரைனுக்கு $45 பில்லியன் அளவுக்கு அவர்களுக்கு ஆயுதத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஏன் உக்ரைனுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னன்னா, உக்ரைன் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க நேட்டோ நாடுகளோட சேர்றோம்னு சொன்னாங்க. அப்படி சேரக்கூடாதுன்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அவர்கள் பிரிஞ்சு வந்தாங்க. ரஷ்யா உக்ரைன்லாம் பிரிஞ்சு வரும்போது தனித்தனியாக நாங்க நாடுகளாக போனாலும் சரி,
நம்ம நேட்டோவில் போய் இணையக்கூடாது, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து உக்ரைன் வந்து அதை மீறி செயல்பட்டு இப்போ நேட்டோவோடு வந்து இணைய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த போரே நடக்குது. நீங்கள் நேட்டோவோடு இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நேட்டோ என்ன பண்ணுது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உக்ரைனுக்கு. அவங்க இணைய வராங்க, அவங்களை இணைய விடாமல் வந்து ரஷ்யா தடுத்துட்டு அங்கே பொதுமக்களெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு நேட்டோ மாநாட்டில் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருந்த ஸ்பெயினுடைய ஒரு உரையை நிகழ்த்துறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கீங்க. உக்ரைனுக்கு ஒரு நியாயம், காசாவுக்கு ஒரு நியாயமா? நம்ம உக்ரைனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றோம், அவங்கள வந்து அதுலேயே அவர் சொல்றாங்க, நம்ம சர்வதேச சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக உக்ரைனை ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஆதரிச்சிட்டு இருக்கோம். 45 பில்லியன் வந்து டாலர் மதிப்பிலான பொருட்களை எல்லாம் கொடுக்குறோம். அப்படி பார்த்தா சர்வதேச ரூல்ஸ் படி வந்து நம்ம காசாவுக்கும் தானே ஆதரவு தெரிவிக்கணும். ஏன் வந்து இதுல மட்டும் நம்ம இஸ்ரேலுக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க? எப்படி நம்ம உக்ரைனுக்கு வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி காசாவுக்கும் நம்ம ஆயுதத்தை கொடுக்கணும். அங்கேயும் அநியாயம் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நியாயமாக வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா இது ஆக்சுவலா பார்த்தா ஸ்பெயினுடைய பிரதமர் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா எர்டோகான் அங்க போய் சும்மா இருந்துட்டு இருக்காரு. ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளாகவே அவங்கதான் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சாங்க, எல்லாருக்கும் வந்து அழைப்பு கொடுத்தாங்க அங்கீகரிக்கிறதுக்கு. இப்ப இப்படி ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அவர்களுக்கு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போரை நிறுத்ததுக்காக ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும், அதுக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. பல நாடுகள்ல போர் நடக்கக்கூடிய நாடுகள், போர் நடந்து முடிஞ்ச நாடுகள் எல்லாம் பார்த்தா பீஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் நடத்துவாங்க. அந்த அன்னைக்கு வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை பிரதமர் எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுத்து அவர்களோட உறவை வந்து மேம்படுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், பாலஸ்தீனத்துக்கும் செய்யணும்னு சொல்லி ஸ்பெயினுடைய தலைவர் சொல்றாரு. அடுத்து நேற்று நடந்த தாக்குதலை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ராணுவம் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பங்கரை அழித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க ஐடிஎஃப்ல இருந்து. தொடர்ந்து 3-4 நாளாவே இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. 100 பங்கரை அடிச்சிட்டோம், 150 பங்கரை அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பங்கரெல்லாம் அழிச்சிட்டு இருக்கோம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அங்கே பங்கரே இல்லைங்கிற மாதிரிலாம் வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே 2500 கிலோமீட்டர் வரையெல்லாம் வந்து பங்கர் இருந்துட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான பங்கர் இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கைலாம் ரொம்ப குறைவு. அதுலேயும் வந்து 6 கிலோமீட்டர் அழிச்சிருந்தாலும் கூட அதெல்லாம் சைடில் இருந்த பங்கரா, அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம். இவர்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே தேவையில்லாததாக தான் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா இன்னைக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக ஈரானுடைய புதிய அதிபராக இருக்கக்கூடிய அவர்கள் இஸ்மாயில் அனியா அவர்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஹிஸ்புல்லாட்ட வந்து அவங்க பேசினாங்க, கடிதத்தை எழுதினாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து ஹமாஸுடைய தலைவருக்குமே ஒரு கடிதத்தை எழுப்பியிருக்காங்க. எல்லாரும் ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டே இருப்பாங்க, ஈரானுடைய புதிய அதிபர் வந்து என்ன பண்ண போறாங்க, பாலஸ்தீன விஷயத்துல யார் பக்கம் நிக்க போறாங்க, அவர் கொஞ்சம் மிதவாதியாச்சு, மேற்கத்திய நாடுகளுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாருலாம் வந்து குரலை கிளப்பி விட்டுருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு, என்னுடைய நிர்வாகம் பாலஸ்தீன வெற்றி கொள்ளுவதற்காக உங்க கூட தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுக்கும். இன்னும் அதை வந்து நாங்க எங்களுடைய இஸ்லாத்துடைய கடமைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஜியோனிச படைகளுக்கு எதிராக நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுங்கிறது எங்களுடைய இஸ்லாத்துடைய கொள்கை. அப்ப நாங்க அதுல இருந்து மாற மாட்டோம். இஸ்லாம் இதை சொல்லுது எங்களுக்கு. அந்த மாதிரியான அநியாயமான நடக்கக்கூடிய இடத்துல நீங்க அவர்களை காக்க வேண்டும்னு சொல்லி நாங்க உங்களுக்கு அதனால காவலராக இருப்போங்கிறாங்க. இன்னும் குதூஸை விடுவிக்கிற வரையும் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிறாங்க. குதூஸ்ங்கிறது வந்து பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த ஜெருசலம் பகுதி, அதான் வந்து அவங்க குதூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பகுதியை நீங்க முழுசா அவங்கள்ட்ட இருந்து விடுவிச்சு கொள்ள வரையும் நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து ஹமாஸ் தலைவரும் என்ன சொன்னாங்க, அல் அக்ஸா போரும் தான் சொல்றாங்க. இதை அக்ஸாவை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி தான் இது. அதுதான் வந்து மசூத் பசக்சியன் அவர்களும் வந்து கடிதத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து அடிச்சு சொல்றாரு, இந்த போராளிகளுடைய வீர முயற்சியின் காரணமாக கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால ஈரான் வந்து இன்னுமே அவர்களுடைய கொள்கையில உறுதியா தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணாது, பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து இவர்களோடு துணை இருப்பார்கள். அடுத்து வந்து பார்த்தா ஈரான்லேருந்து IRGC படையில வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹிஸ்புல்லா மேலே கண்டிப்பாக போர் செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. காசாவில் போரை நிறுத்தினாலும் நிறுத்துவோமோ தவிர ஹிஸ்புல்லா மேலே போரை நிறுத்த மாட்டோம், லெபனானில் நாங்கள் தாக்குவோம், லெபனானையும் நாங்கள் காசா மாதிரி ஆக்குவோம்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. இதுக்கு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம், நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த போரில் நேரடியாக கூட கலந்துப்போம், இந்த ஜியோனிச படைகளுக்கு எதிராக, இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு ஈரான்லேருந்து IRGC படை வந்து சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஆயுதம் கொடுப்போம் அப்படிங்கிறது வேற. நேரடியாக வான் தாக்குதல் பண்ணுவாங்க, அவங்க தரை வழியாக படைகளை வந்து உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஈரானுடைய இராணுவமே வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு பேரிடியாக தான் இருந்துகிட்ருக்கும். காசாவில் இவ்வளோ நாசம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு லெபனான்லேயே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க போய் எதையுமே ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே பொதுமக்களை அழிச்சு விட்றணும், இடத்த அழிச்சு விட்றணும். அதுதான் வந்து என்னவாக இருக்கும், நாளைக்கு வந்து டிவிலெலாம் பார்க்கும்போது அது வந்து நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ சாதிச்ச மாதிரி ஆயிரும்னு நினச்சிட்டு செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா இராணுவ ரீதியாக அவர்கள் தோல்வி அடைந்து கடைசியாக வந்து சரண்டர் தான் ஆக போகிறாங்க. ஹமாஸ் டீம் சரி, ஹிஸ்புல்லா டீம் சரி. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் மக்கள் ஆகட்டும் அழியக்கூடாது. அது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இங்கே காசாவில் அழிஞ்சது பார்க்கவே நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இழப்பை கொடுத்துருக்காங்க. என்னதான் போராளிகள் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. அப்போ லெபனானில் ஆரம்பித்தாலும் அதை தான் சொல்கிறாங்க, அங்கேயும் இடங்களை அழிப்பாங்க, மக்களை கொள்வாங்க. ஆனால் இராணுவமும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இஸ்ரேல் இராணுவம் அங்கே தோத்து தான் வெளியேறுவாங்க. இருந்தாலும் அந்த அழிவை வந்து நம்ம வந்து லெபனானுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஈரானும் முன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போருன்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்களும் நேரில் கலந்துப்போம். இதுவரையும் நாங்கள் வந்து துணைப்படைகளை வைத்து தான் அவங்களை அடிச்சுட்டு இருந்தோம், இனி நாங்கள் போருக்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் பயந்துட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே தயவு செய்து ஹிஸ்புல்லாவோடு போர் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.